தனுசு மாதந்தர ராசி பலன் நவம்பர் 2025. தனுசு ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 2025 பொதுவாக உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும். சில நேரங்களில் முடிவுகள் சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம். நவம்பர் 16 வரை சூரியனின் பெயர்ச்சி உங்கள் லாப வீட்டில் இருக்கும். சூரியன் பலவீனமடையும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் சூரியனிடமிருந்து சராசரியான பலன்களை நாம் இன்னும் எதிர்பார்க்கலாம். நவம்பர் 16க்கு பிறகு சூரியன் உன்னல் 12வது வீட்டில் இருக்கிறார். எனவே அந்த காலகட்டத்தில் சூரியன் அனுகூலத்தை கொடுக்க முடியாது. செவ்வாய் பெயர்ச்சி மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் செவ்வாய் கிரகத்திடமிருந்து பொது அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. புதனின் பெயர்ச்சி நவம்பர் 23 வரை உங்கள் 12வது வீட்டில் இருக்கும். அதன் பிறகு அது உங்கள் லாப வீட்டில் இருக்கும். எனவே புதன் கிரகம் கூட நவம்பர் 23 வரை அனுகூலத்தை கொடுக்க முடியாது. குரு கிரகத்தின் பெயர்ச்சி உங்கள் 8வது வீட்டில் இருக்கும். எனவே வியாழனிடமிருந்து பொது அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இருப்பினும் சில சமயங்களில் குரு சாதகமான பலன்களை தரலாம். நவம்பர் 2 வரை சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் 10ஆம் வீட்டிலும் நவம்பர் 2 முதல் நவம்பர் 26 வரை லாப வீட்டிலும் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நவம்பர் 2 முதல் நவம்பர் 26 வரை சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன்களை தர முடியும். நவம்பர் 26க்கு பிறகும் சராசரியை விட நல்ல பலன்களை சுக்கிரனால் எதிர்பார்க்கலாம். சனியின் பெயர்ச்சி இந்த மாதம் சாதகமான பலன்களை தருவதில் பின்தங்கி இருக்கும். அதே சமயம் ராகு கிரகத்தின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். கேதுவிடமிருந்தும் சராசரி பலன்களை எதிர்பார்க்கலாம். இந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் என்பதை நாங்கள் காண்கிறோம். சில நேரங்களில் முடிவுகள் சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமையன்று அனுமன்ஜியின் கோயிலிலோ அல்லது ஏதேனும் தாய்தேவியின் கோயிலிலோ சிவப்பு நிற பிரசாதத்தை வழங்கி மற்றவர்களுக்கு பிரசாதத்தை விநியோகிக்கவும்.